அருள்மிகு மயூரநாதர் திருக்கோயில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான மயிலாடுதுறை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அபயாம்பிகை உடனாகிய மயூரநாதர் ஆலயம். மாயவரம் எனப்படும் மயிலாடுதுறை நகரத்தில் புகழ்பெற்ற ஒரு கோயில் தான் இந்த மாயூரநாதர் கோயில். இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12:30 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவன் பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 102வது தேவாரத்தலம் ஆகும். சிறப்பு: இந்த கோயில் காசிக்கு இணையானதாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கோயிலில் நடைபெறும் ஐப்பசி மாத கடைமுழுக்கு திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. வழிபாடு: திருமணத்தடை உள்ளவர்கள், தம்பதியர் ஒற்றுமை இல்லாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் பிரச்சனைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. பார்வதி தேவியின் தந்தை தட்சன் நடத்திய யாகத்துக்கு சிவனை அழைக்காத காரணத்தால் சிவன் பார்வதி தேவியை யாகத்துக்கு செல்ல அனுமதிக்கவில்லை. ஆனால் சிவனின் பேச்சை மீறி யாகத்திற்கு பார்வதி தேவி சென்றுள்ளார். அதனால் சினம் கொண்ட சிவபெருமான் வீரபத்திரர் அவதாரம் எடுத்து யாகத்தை தடுத்து நிறுத்தியுள்ளார். மேலும் தன் சொல்லை மீறி யாகத்திற்கு சென்றதால் அம்பாள் பார்வதி தேவியை மயில் வடிவம் எடுக்கும்படி சிவன் சாபம் இட்டார். அதனால் மயிலாக மாறிய அம்பாள் பார்வதி இந்த கோயில் இருக்கும் இடத்திற்கு வந்து சிவனை நோக்கி தவமிருந்தார். சிவனும் இங்கு மயில் வடிவத்தில் வந்து அம்பாளின் தவத்தில் மகிழ்ந்து அவருக்கு கௌரி தாண்டவ தரிசனம் தந்து அம்பாளின் சுயரூபம் பெற அருள் செய்தார். சிவபெருமான் மயில் வடிவத்தில் வந்து அருள் செய்ததால் இவ்வாலயத்தில் உள்ள சிவன் மாயூரநாதர் என பெயர் பெற்றார். இந்த வரலாற்றின் அடிப்படையில் உருவான கோயில் இதுவாகும். 9 நிலையுள்ள ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும் போது கோயிலின் இடது புறம் குளம் உள்ளது. அடுத்துள்ள கோபுரம் 3 நிலைகளை கொண்டுள்ளது. அடுத்து காணப்படும் மண்டபத்தில் இடப்புறம் கணபதி சன்னதி உள்ளது. அச்சன்னதியின் முன்பாக மூஞ்சுறு பலிபீடம் உள்ளன. இடப்புறம் சுப்பிரமணியர் சன்னதி உள்ளது. இந்த மண்டபத்தில் பலிபீடம்